தமிழகம் முழுவதும் மாட்டுப் பொங்கல் விழாவை மக்கள் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கோயில்களில் நடைபெற்ற கோபூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களில் இரண்டாம் நாளான இன்று விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், வண்டி மாடு வைத்திருப்பவர்கள் வீடுகளில் மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. தங்களுக்காக வருடம் முழுவதும் உழைத்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பசு மற்றும் காளை மாடுகளை அதிகாலையிலேயே குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி அவற்றிற்கு மாலையிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மாட்டுப் பொங்கலையொட்டி கும்பகோணத்தை அடுத்த ஆடுதுறை பகுதியில் புதிய மூக்கனாங்கயிறுகள், நெட்டி மாலைகளின் விற்பனை சூடுபிடித்தது. சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக வந்து மாடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் 108 பசுமாடுகளுக்கு கோபூஜை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு 1000 கிலோ காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு நந்தி பெருமானை தரிசனம் செய்தனர். ஸ்ரீ மகா நந்திகேஸ்வர பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நந்தியம் பெருமானுக்கு எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள், பக்ஷணங்கள், புஷ்ப வகைகள், நைவேத்தியங்கள், அனைத்து விதமான எல்லா விதமான பூக்களுடன் சுவாமிக்கு சிறப்பான மகா அலங்காரம் செய்யப்பட்டு சோடச உபச்சாரத்துடன் மகா தீபாவளி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 கோமாதா பசுமாடுகளுக்கு கோபூஜை செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. மதுரா, துவாரகை, பிருந்தாவன் போன்ற இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பசுக்கள் கும்பகோணத்தை அடுத்துள்ள கோவிந்தபுரம் பாண்டுரங்கர் கோவிலில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு 500க்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு கோபூஜை நடத்தப்பட்டது. இன்னைக்கு வேதமும் கோவும் சௌக்கியமா இருந்ததுன்னா அந்த ஊர் சௌக்கியமா இருக்கும், தேசம் சௌக்கியமா இருக்கும்னு நம்ம வேதம் சொல்றது. அதை நம்பி வருஷம் நடந்துட்டு இருக்கு. பக்தர்லாம் ஆர்வத்தோட தினசரியும் தரிசனத்துக்கு வரா. இன்னைக்கும் பூஜை எல்லாரும் வந்திருக்கா. சென்னை நகரில் சுற்றித் திரியும் கைவிடப்பட்ட அனாதை மாடுகளை தனியார் அமைப்பு பராமரித்து வருகிறது. அந்த அமைப்பினர் 100க்கும் மேற்பட்ட மாடுகளை குளிப்பாட்டி சிறப்பு அலங்காரம் செய்து கோபூஜை நடத்தி வழிபாடு செய்தனர். இந்த கோபூஜையில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாட்டு பொங்கல் அன்று நான் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் மாடுங்களுக்கு கீரை, எள்ளூர் இதெல்லாம் கந்தோம். இந்த மாதிரி விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மாடெல்லாம் எவ்வளோ செல்வமாக கருதுறாங்கன்றது இங்கேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இங்கே நிறைய மாட்டு பொங்கல்ன்றதுனால பூஜையெல்லாம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்கே வந்ததுக்கு. இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மாட்டுப் பொங்கலை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர்.